ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் நிஃப்டி ஃபியூச்சர்ஸும் சேர்ந்து எந்த மாதிரியான ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கு, மொமெண்டம் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உள்ளே வாங்க. ஸோ ஒரு 50-100 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து நெகட்டிவ் ஓப்பனிங் எதிர்பார்த்தோம், ஆர் பாசிட்டிவ் ஓப்பனிங் எதிர்பார்த்தோம். பட் எங்கே நான் க்ளோஸ் பண்ணணும் அங்கே தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்கிற மாதிரி அங்கேயே ஓப்பன் ஆகி கீழே வந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு புல்லப், மறுபடியும் ஒரு புல் டவுன். ஒன்றும் இல்லை, இந்த கோடுக்கு மேலேயே ட்ரேட் பண்ணுறாங்களாமா, அப்படி தான் ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம 52-369 லெவல்ஸை சஸ்டெயின் ஆனதும் கடன்னு சொல்லிட்டு ஒரு 3 கேண்டில் வந்து ஒரு 11:30 வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிடுச்சு. ஓகேவா, போயிட்டு மறுபடியும் கீழே வந்துச்சு. நான் இங்கே டாப்பில் போகும்போதே சொன்னேன், என்ன சொன்னேன்னா வந்து இது புல்லிஷ் மொமெண்டம் கிடையாது, யாரும் பார்த்து ஏமாந்து விட வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நான் கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் போட்டிருந்தேன். ஓகேவா, ஸோ பார்த்து யாராவது ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா அழகாக இந்த இடத்துல சேவ் பண்ணியிருப்பீங்க. இது புல்லிஷ் மொமெண்டம் கிடையாதுன்னு சொல்லி நான் வார்னிங் கொடுத்துருந்தேன். இங்கேருந்து நான் ஆல்மோஸ்ட் லைக் நான் டாப்லேயே கொடுத்தேன். ஓகேவா, ஐ திங்க் இந்த கேண்டில் கொடுத்தேன்னு நினைக்கிறேன், இந்த ரெட் கேண்டில் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து மறுபடியும் வந்து சஸ்டெயின் ஆகி சைட்வேஸில் போய் அதுக்கப்புறம் பாருங்கள் நல்ல ஃபால், சூப்பரான ஃபால் பாருங்கள். மறுபடியும் க்ளோஷர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த சேனலுடைய சைட்லைன் மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னமும் பேங்க் நிஃப்டி பேரிஷ் ஆகவில்லை. ஓகேவா, ஸோ நம்மளுடைய லெவல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெஸ்பெக்ட் கொடுத்தா வேலிடேட் இருக்குது. 52-500 லெவல் சைக்கலாஜிக்கல் ஃபிகரை வந்து மதிக்கவே இல்லை. நடுவில் ஒரு தடவை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு, அப்புறம் சைட்வேஸு, அப்புறம் அப்பரு, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் போனதும் அதுக்கப்புறம் ஓகே நான் போகிறேன் டாட்டா பாய் பைன்ற மாதிரி கீழே வந்துருச்சு. வந்து இந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா நான் உடைப்பேனே அப்படின்ற மாதிரி உடச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த 3 பாயிண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட். ஏன் நான் சொல்கிறேன்னா இங்கே 398 காமிக்குது, ஆக்சுவலாக க்ளோசிங் வந்து 372 கிட்ட, லைக் ஜஸ்ட் இங்கே வந்திருக்கு. ஓகேவா, இதுக்கு கீழே தான் ஆக்சுவலாக கீழே தான் வந்திருக்கு க்ளோசிங், ஏன்னா ஆவரேஜ் க்ளோசிங் வரும் இல்லையா. ஸோ கீழே தான் வந்திருக்கு. என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகி 50,300 கீழே பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு குட்டி லெவல்ஸ்லாம் தூக்கிட்டு பெரிய லெவல்ஸ் கொடுத்துட்றேன். ஓகே, 50-300 கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா 51,862 லெவல்ஸ் மறுபடியும் வரும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, இந்த 3 லெவல்ஸையும் நான் விட்டுறேன், தூக்கிடுறேன். நிறைய லெவல்ஸ் வச்சுட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க, நான் தூக்கி விடுகிறேன். ஓகேவா, ஆனால் 52,000 லெவல்ஸ் வந்து சைக்கலாஜிக்கல் ஃபிகராக கொடுத்துருந்தது. ஓகே, இது இருக்கட்டும். 52,000 51,862 லெவல்ஸும் வந்துடும். அண்ட் இந்த லெவல்ஸ் இருக்கட்டும். 52-500 லெவல்ஸ் எனக்கு தேவையில்லை, நான் அதையும் தூக்கிறேன். ஓகேவா, இது எப்போவுமே நான் ட்ரேடபிள் ஜோனாக தான் இந்த லெவல் இருக்கும். அதனால் அது ஒரு இது வந்து ஒரு ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் வந்து எப்போவுமே நீங்கள் மாட்டிச்சுன்னா ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேவா, இந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்தால் அவன் வந்து நல்லவன் புல்லிஷ், இதுக்கு கீழே இருந்தால் கெட்டவன் பெரிஷ். ஓகேவா, ஸோ மேலே இருக்கிற டார்கெட் 52,679, 52,000 கீழே 51,862 டார்கெட் நீங்கள் பண்ணலாம். ஓகேவா, 51 கீழே 862 கீழே போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் பதில் வச்சுருக்கேன். 51,243 லெவல்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, இந்த லெவல் வந்து நமக்கு ஓப்பனில் வந்துடும். ஸோ நான் இதுக்கு வந்து நான் லெவல்ஸே போட்டுறேன், எனக்கு அது தேவையில்லை. நான் ப்ளூ லைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரெஸ்பெக்ட் கொடுக்குற லைன்ஸ் அது. ஓகேவா, அண்ட் இங்கே வந்து ஒரு லெவல் இருக்குது. somewhere around here. Okay, 51,283 levels. அண்ட் இப்போ நான் ப்ளூ லைன் கொடுக்குறேன் பார்த்தீங்களா கோடு, இவங்களெல்லாம் கொஞ்சம் வந்து நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம ரைஸ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். நான் இந்த லெவல்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இங்கே போட்டு வைக்கிறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு டவுன் சைட்கான லெவல்ஸ்.
ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. பிளாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொடுக்குற லெவல்ஸ் அது. ஸோ இது வந்து எப்போவுமே நிரந்தரமாக இருக்கிற லெவல்ஸ் இது. ஃபைன். இதுதான் பேங்க் நிஃப்டியோட வியூ, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி. நான் வந்து பேரி சைடு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து பேங்க் நிஃப்டியில் சொன்னேன். நிஃப்டியில் நான் புள்ளி சைடு தான் இருக்கேன்னு நான் சொல்லிட்டு போனேன் உங்களுக்கு நேற்று. ஸோ இங்கே பாருங்கள், இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போய்க்குன்னு நான் சொன்னேன். அழகாக மேலே போயிடுச்சு. இது வந்து அகெயின் இது வந்து சைட்வேஸ் ஜோன். இதுக்கு மேலே இருக்க வரைக்கும் புல்லிஷ் நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னேன். மறுபடியும் உங்களுக்கு இந்த கேண்டில் சப்போஸ் இந்த கேஸ் வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகுதுன்னா ஆயிருக்கலாம். ஓகேவா, என்ன புல்லிஷ் மொமெண்டம் முடிஞ்சுன்னு சொல்லி டினோட் பண்ணுற கேண்டில் இது. அகெயின் நிஃப்டி இன்னமும் புல்லிஷாக தான் இருக்குது. நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் சரி. ஓகேவா, இன்னும் நிஃப்டி புல்லாக இருக்குது. ஏன்னா நிஃப்டிலையும் ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. என்ன விளையாட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஒரு பேரல் சேனல் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அப்புறமா நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சு கண்டுபிடிச்சி நினைக்கிறோங்க. ஸோ இந்த சேனல்லேருந்து இப்படி ஒரு சேனல் வந்து போயிட்டு இருக்கு. அப்பப்போ இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணும். பட் அக்யூரேசி லெவல் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா, நான் இப்போதைக்கு போட்டுட்டு நான் உங்களுக்கு 5 மினிட்ஸில் வந்து லெவல் சொல்லிடுறேன். ஓகேவா, ஸோ இப்போ இது இங்கேருந்து வந்தானா ஆல்மோஸ்ட் 24,444 இந்த லெவல்ஸ், இல்லாட்டா வந்து பார்த்தீங்கன்னா 24,400 லெவல்ஸ் கீழே வந்துருச்சு அப்படின்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகணும். ஓகேவா, அப்புறம் எல்லா லெவல்ஸும் நம்மளுக்கு ஓப்பனில் வந்துடும். 423, 79 லெவல்ஸ்லாம் வந்து எதுக்கு இவ்வளோ பக்கத்துக்கு நம்ம லெவல்ஸ் கொடுத்துருக்கோன்னு தெரில. ஓகே, அதான் ரெஸ்பெக்டபிள் லெவல்ஸ் தான். இதுக்கு உள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் வந்து நான் ட்ரேடபிள், இது மேலே டாப்பு ட்ரேடபிள், இது கீழே ட்ரேடபிள் நெக்ஸ்ட் டார்கெட். ஓகேவா, ஸோ லெவல்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டி அகெயின் நான் சொல்கிறேன் புல்லிஷாக தான் இருக்குது. 679 போகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து இங்கே வந்து தொட்டுட்டு 244 இந்த சப்போஸ் இந்த சேனலுக்குள்ளே வந்து உட்காந்து நினச்சிக்கோங்களேன், நீங்கள் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வழியை பாருங்கள். ஓகேவா, இங்கேருந்து பவுன்ஸ் பேக் தான் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியான வியூ. ஸோ நம்ம நிஃப்டி ஃபினான்ஸ் என்ன சொன்னாருன்னா, பேங்க் நிஃப்டி தம்பி என்ன ஃபாலோ அண்ணன் என்ன ஃபாலோ பண்ணாரோ அதெல்லாம் தம்பி நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி அவர் போயிட்டார். மிட் கேப் நிஃப்டி நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. அவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் புல்லிஷ் தான், நான்லாம் பெரிய மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒன்லி பாசிட்டிவ்னஸ் தான் காமிச்சிட்டு இருக்காப்புல. அப்பப்போ சைட்வேஸில் வேணா இருப்பேன், அதுக்கப்புறம் மறுபடியும் மீண்டும் மேலே தான் செல்வேன்ன்ற மாதிரி அவங்க போயிட்டுருக்காங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வர மாதிரி வாய்ப்புகள் தெரியுதான்னு பாருங்கள். தெரியாது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் மொமெண்டம் தான். ஸோ யாருக்கா தெரியலனா நீங்கள் ஒரு சேனலை போட்டு எனக்கு எடுத்துகிட்டு வாங்க, நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இதை பற்றி என்னன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிஸ்கஷன் வைக்கலாம். ஸோ மிட் கேப் நிஃப்டியில் ஓகே பார்த்துட்டு வாங்க. இது மிட் கேப் நிஃப்டியோடைய வியூ. விக்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கொஞ்சம் நான் கீழே சென்று எல்லாரையும் நான் வந்து சங்கடப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி கீழே வந்து பையர்ஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் தலைவலியாகவே இருந்திருக்கு. ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி ஏறினாலும் இறங்கினாலும் சரி, கூடவே வந்து பார்த்திங்கன்னா விக்ஸும் எல்லா சேட்டையும் பண்ணி உங்களுக்கு ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ண விடாமல் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் ரிலையன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல நியூஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக பாசிட்டிவ் நியூஸ் காமிச்சிட்டு தான் இருக்காரு. ரிலையன்ஸ் இருக்கிற வரைக்கும் நிஃப்டி ஓடும், நிஃப்டி இருக்கிற வரைக்கும் ரிலையன்ஸ் ஓடுன்ற மாதிரி யாருக்கு போகிறாங்கன்னே தெரியாமல் போயிட்டுருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸ் தான் இருக்குது. ரிலையன்ஸில் கை வைக்காதீங்க இப்போது. ஓகே, அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லெவல் தான் விளையாடிட்டு இருக்கான். ஸோ 637, 613 இப்படி தான் விளையாடிட்டு இருக்கான். பட் ஸ்டில் 637 லெவல்ஸுக்கு மேலே போனால் தான் புல்லிஷ்னஸ் காமிக்கணும். அவன் அதை வந்து இன்னும் செய்யலை. ஓகேவா, அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகேவா, ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிஸ் பேங்க்லாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லைட்டாக புல்லிஷ்னஸ் தான் காமிச்சிட்டு இருந்தது. ஏன்னா ஆரம்பத்திலே நல்லா மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சைட்வேஸில் வந்திருந்தாலும் ஆக்சிஸ் பேங்க் புல்லிஷாக தான் இருக்குது. ஓகேவா, அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் மார்ஜினலி நெகட்டிவ், மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. ஸோ யாருமே வந்து இந்த இதில் வந்து ட்ரேட் எடுக்காதீங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கலாம். ஓகேவா, அண்ட் கோட்டக் பேங்க் அண்ட் எஸ்பிஐ என்னென்னு பார்க்கலாம். கோட்டக் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் 1843 மேலே போச்சுன்னா ஒரு பை மொமெண்டம் எடுங்க. எஸ்பிஐஎன் மேலே தான் இருக்கான், நான் கீழே வருவான்னு சொல்லவே இல்லை. ஓகேவா, ஸோ டார்கெட் இன்னும் வச்சுருக்கவங்க ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகேவா,
இதுதான் இந்தியன் மார்க்கெட்டோட வியூ. புரிஞ்சுதா? ஸோ இந்தியன் மார்க்கெட் வியூ தெரிஞ்சவங்களாம் ஓகே தானே? நெக்ஸ்ட் நம்ம இந்தியாவில் உலகத்தில் வேறு எந்தெந்த மார்க்கெட்டில் முக்கியமான மார்க்கெட்டில் என்னென்னலாம் நடந்துட்டு பார்க்கலாம். டவ் ஜோன்ஸ் வந்து கொஞ்சம் சைட்வேஸில் தான் இருக்குது இன்னைக்கு. ஓகேவா? சடனாக வந்து ஒரு சில மொமெண்டம் வந்து 4:20 மணிக்கு பெரிய மொமெண்டம் 200லேருந்து மேலே போயிட்டு ஸ்பைக் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. என்ன சம்பவம் அப்படின்னு தான் வந்து நமக்கு இன்னும் விளங்கவில்லை. ஸோ அவங்களையும் நம்ம பார்த்துடலாம். 6 மணிக்கு இன்றைக்கி ஈவெண்ட் வேறு இருக்குது, பிபிஐ மூமெண்ட் டேட்டா வேறு இருக்குது. அண்ட் அகெயின் 7:30க்கு ஒரு ஈவெண்ட் இருக்குது, கன்சியூமர் சென்டினல் பெரல்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ 2 ஈவெண்ட்டை பேஸ் பண்ணியும் நமக்கு இன்றைக்கி இம்பேக்ட் நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அதையும் கம்மிங் டு யூஎஸ் ஆயில் மேலே போயிடுச்சு. ஓகேவா? 82.56 36 நம்ம லெவல் சொன்னோம். 1 hour டைம் ஃப்ரேம் போயிடணும் இவங்களுக்குலாம். நம்ம 5 மினிட்ஸ்லாம் பார்த்தா விலைக்காகாது. $83.56 சூப்பராக வச்சு விழுந்துட்டுருக்கு. இன்கேஸ் மறுபடியும் 82.99 வந்துச்சுன்னா 82.66 கீழே வந்தால் தான் நீங்கள் வந்து பேரிஷில் இருக்கணும். ஓகேவா? இங்கே வந்து மறுபடியும் புல்லிஷ்னஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அது மாதிரி பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து 92 லெவல்ஸ் கொடுத்தோமா, 92லேருந்து பிரேக் பண்ணி அடித்து தும்சம் பண்ணிட்டு மேலே போயிடுச்சா. நேற்று நிறைய பேர் அக்கௌண்ட்டை வைப் அவுட்டும் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய மொமெண்டம் இல்லை, சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம், சந்தோஷம் யாருக்காகவும் சரி. ஆக்சுவலாக வந்து அதுக்கப்புறம் ஒரு பேரிஷ்னஸ் காமிக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ளாக், ஒரு போல் அண்ட் ஃப்ளாக்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல. பட் எனக்கு இந்த இடத்துல ஓகேவா, இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. 23.96 கீழே வந்தால் ரிஜெக்ஷன் இருக்கணும். அங்கே வராமலே ரிஜெக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? அங்கே வராமலே ரிஜெக்ஷன் பண்ணி சைட் வீஸில் தான் போயிட்டுருக்கு. இது கீழே ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு சூப்பர் டூப்பரான வந்து மறுபடியும் 75, 61, 52க்கான லெவல்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும். அதுக்கு இங்கே வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இங்கே வந்துட்டு மறுபடியும் ஒரு புல் பேக் ஆகிட்டு போயிட்டு அப்புறம் இப்படி இல்லை டைம் ஒரே கோடு வந்தாலும் வரலாம். ஸோ கோல்டுக்கான வியூ இதுதான், பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. நான் மேலே வந்து கை காமிக்கல, புரியுதா? எதனால் நான் வீக்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு பதில் தெரியும். வீக்லியில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, நமக்கு நிறைய லெவல்ஸ் இருக்கும். ஸோ அதனால் தயவுசெய்து விட்டுருங்க. ஸோ வீக்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு க்ளோசிங் வந்து 412 க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 412 கீழே க்ளோஸ் பண்ணாங்கன்னா மறுபடியும் கீழே வரும். 288 கிட்ட வர்றதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ இதை பார்த்து நீங்கள் ட்ரேட் செட்டப் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது சில்வர் என்ன பண்ணிகிட்ருக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 31,489 லெவல்ஸ். அங்கேருந்து ரிஜெக்ஷன் கீழே வந்துட்டுருக்கு. 35,49 லெவல்ஸ். இங்கே சப்போர்ட் ஜோன் இருக்குது. 35,49 சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட் வந்துச்சுன்னா மறுபடியும் 31,093 போகும் அண்ட் 31,489 போகும். அப்படியே சைட் வேஸில் இதுக்குள்ளே தான் விளையாடிட்டு இருக்கும். சில்வர் பெருசான மொமெண்டம் இருக்காது. அண்ட் கம்மிங் டு பிட்காயின் பாருங்கள். பிட்காயின் வந்து 1 hour கேண்டில் இது. ஓகேவா? யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இது கீழே உடைக்காமல் நான் பேரிஷ்னஸில் இருக்க வேணாம்னு சொன்னேன், மேலே போய்ட்டுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதான் சொன்னேன், இது கீழே உடைக்காமல் யாரும் பேரிஷில் இருக்காதிங்க, இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே தான் போகும். ஓகேவா? இது கீழே 56,916 கீழே உடைச்சுனா தான் பெரிய லெவல் ஓப்பனில் இருக்குது. ஓகேவா? அடுத்த ஸ்விங் லோ இங்கே வரும். லைக் கொடுக்கணுன்னா 54,910 லெவல்ஸ் கூட நான் கொடுப்பேன். ஓகேவா? பட் நான் சொல்கிறது அங்கேருந்து 52,000 லெவல்ஸ் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் வீக்கெண்டில் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு சடனாக ஒரு மொமெண்டம் மேலே தூக்கி அடிச்சிருமோன்னு தோணுது. 60,349 லெவல்ஸை வந்து சடனாக உடச்சிட்டு நீங்கள் மண்டே வரும்போது நான் இங்கே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி 60,000 மேலே காமிக்கும்னு சொல்லி எனக்கு ஐடியா இருக்குது. பத்திரமா ட்ரேட் பண்ணுங்கள் பிட்காயினை. ஓகே. ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி தினமும் வேறு என்னென்ன வியூஸ் உங்களுக்கு வேணும், ஏதாவது புதுசாக இன்க்ளூட் பண்ணணுமா, இல்லை எனக்கு இதெல்லாம் போதும் வேறு ஏதாவது புதுசாக ஸ்ட்ராட்டஜி சொல்லிக்கொடுடா அப்படின்னு கேட்குறீங்களா, எது பண்ணலாம் ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. உங்களுக்காக நான் டேட்டா எடுத்து வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே. அன்டில் தென் இன்றைக்கி நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். மண்டே சந்திக்கலாம். டேக் கேர். பாய். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட். எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணுவோம். நன்றி.